தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எத பத்தின்னா, நீங்க கேம் விளையாடுறது மூலமா தாராளமாக மணி ஏர்ன் பண்ணலாம். Paytmக்கோ அல்லது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்க்கோ உடனே வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரையிலும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MPL, அதாவது மொபைல் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் நீங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 20 டோக்கன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டுக்கு போயிடும். இந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க கேட்பாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்பாங்க. அப்புறமேட்டு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்லோட் ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு கேட்பாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அப்புறம் எல்லாமே நீங்கள் கொடுத்த ஒட்டி அதுக்கும் தனித்தனி ரிவார்டு உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 10 டோக்கன் தருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 டோக்கன் வரல இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த KYC வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே போதும். அது தாராளமாக வந்து இவங்களும் KYC கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 டே தான் டைம் எடுத்துக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் KYC கம்ப்ளீட் கொடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அவங்க என்னுடைய KYCயை வெரிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கான ரிவார்டும் என்னோட அக்கௌண்ட்டில் டேரெக்டாக ஏறிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆல் கேம்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஆல் கேம்ஸை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு மேலே கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு கேமில் நீங்கள் ஜாயின் பண்ணி விளையாடுறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் போடுறேன். ஃப்ரூட் சாப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கேம் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளுக்கு 8 டோக்கன் கொடுக்கணும். இதில் நம்ம 8 டோக்கன் கொடுத்து என்ட்ரி ஐட்டம்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெஸ்ட்டில் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 30,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8,000 மெம்பர்ஸ் தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 8 டோக்கன் கொடுத்து ஜாயின் பண்ண ஓட்டி இந்த கேம் நீங்கள் தாராளமாக விளையாடலாம். விளையாண்டு ஓட்டி நீங்கள் எடுத்திருக்க ஸ்கோரின் படி இவங்க வந்து ரேங்க் வைஸாக உங்களை ஃபில்டர் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், நீங்கள் ஒரு 100வது ரேங்க் வந்திருக்கீங்கன்னா உங்களோட கேஷ் வேலெட்டில் உங்களுக்கு 7 ரூபாய் இருக்கும். இதே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களோட கேஷ் வேலெட்டில் 20 ரூபாய் இருக்கும். என்னடா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஹாலிடேயில் பார்த்தீங்கன்னா சண்டே, சாட்டர்டே அந்த மாதிரி ஹாலிடேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லேக் வரல இவங்க தாராளமாக இவங்க ப்ரைஸ் தருவாங்க. இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சண்டே வந்து 15,000 வின் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1+6 மொபைல் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஹாலிடேஸில் நிறையா ப்ரைஸஸ் தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ என்ட்ரி கண்டெஸ்ட்டும் வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கொடுத்துருக்க கேம்ஸில் ஏதோ ஒரு கேம்ஸில் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரீ கண்டெஸ்ட் இருக்கும். அந்த ஃப்ரீ கண்டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் விளையாண்டுக்கிட்டிங்கன்னா கூட அதில் வர அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்களோட கேஷ்லேயோ இல்லைன்னா உங்களுக்கு டோக்கன் வந்து ப்ரைஸாக கொடுத்தாங்களோ அந்த டோக்கன்ஸ்லேயே ஏறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட் சாப் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ கண்டெஸ்ட் எதுவுமே இல்லை. அதனால் நான் இந்த டோக்கன்ஸ் 8 டோக்கன் கொடுத்து நான் கிளிக் பண்ணி என்ட்ரி ஃபீஸாக உள்ள ப்ளே வித் 8 டோக்கன்ஸ் கொடுத்து நான் விளையாடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது இந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் நான் பே 8 டோக்கன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேம்குள்ளே வந்துருச்சு. இதில் ஒன்றுமே இல்லை, ஃப்ரூட்ஸ் வரும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பொறுத்தவரையில் 25 எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஸ்கோருக்கு என்னுடைய பிளேஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இவங்களே ஒரு ரேங்க் வைஸாக கொடுத்துட்றாங்க. ரேங்க் வைஸாக கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 டோக்கன்ஸும் எப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு கிரெடிட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் இன்னும் எண்ட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் இருக்குது. இந்த 3 மணி நேரம் கழிச்சும் நான் இதே பிளேஸில் இப்படியே இருந்தேன்னா எனக்கு 10 டோக்கன்ஸ் வந்து உடனே வந்து என்னுடைய வேலெட்டுக்கு ஏறிக்கும்.
ஸோ இது வந்து டோக்கன்ஸை வச்சு நம்ம கேம் விளையாடுறோம். ஸோ அதே மாதிரி டோக்கன்ஸை வச்சு நம்ம கேம் விளையாண்டு அதுலேயே வந்து ப்ரைஸும் வின் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலா அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா 15,000 வரலும் ப்ரைஸ் தராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கண்டஸ்ட்டில் தான் சேர்ந்துருக்கேன். ஸோ என்னுடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா 8,000 அப்படின்னு சொல்லி ஒரு ரேங்க் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடி ஸோ ஒரு இப்போ 10th ரேங்க்குள்ளே வந்துட்டுனா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ₹12 ஏறிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை கேம் ஓவர் ஆகிட்டா மறுபடியும் விளையாடக்கூடாது அப்படின்னால ஸோ இந்த டோர்னமெண்ட் முடிகிற வரலும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் ஹை ஸ்கோரை கூட நீங்கள் பீட் பண்ணலாம். ஸோ பீட் பண்ணுறது மூலமாக மற்றவங்களுக்கு நீங்கள் முன்னாடி வரலாம். ஸோ உங்களுக்கும் வந்து ப்ரைஸ் ஏர்னிங் சான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மை டோர்னமெண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மை டோர்னமெண்ட்ஸில் நான் கொடுத்து நான் எந்தெந்த டோர்னமெண்ட்லலாம் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைவ் டோர்னமெண்ட்டில் 2 டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேமில் என்ட்ரி சார்ஜஸ் வந்து நான் ஃப்ரீயாக தான் சேர்ந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 1 lakh டோக்கன்ஸ் சொல்லி தராங்க. ஸோ இதில் நான் எத்தனாவது இடத்துல இருக்கணும், ஸோ எனக்கு அதில் எத்தனை டோக்கன்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கு எனக்கு இந்த கண்டெஸ்ட் 3 மணி நேரத்தில் எனக்கு இங்கே வந்து வேலெட்டில் வந்து ஏறிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் டோர்னமெண்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப் அப்படிங்கிற கேமில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வின் பண்ணி ₹1 வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா பில்டப் அப்படிங்கிற ஒரு கேமில் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு 3 டோக்கன்ஸ் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தோன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரூட் ஜாப்புங்கிற ஒரு கேமில் ஃப்ரீயாக தான் என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீயாக தான் சேர்ந்தேன். ஸோ இதில் நான் ₹4 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ₹4 நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் KYC வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஸோ உடனே இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலெட்குள்ளே வந்துட்டு நான் வித்ட்ராங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வித்ட்ராவல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மா யூபிஐயான்னு கேட்கும். ஸோ ஆனால் யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா என்னோட யூபிஐ ஐடி நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வித்ட்ராங்கிறத கொடுத்தனா எனக்கு உடனே வித்ட்ராவல் ஆயிரும். ஸோ அது இல்லாமல் இப்போ யூபிஐயில் வந்து மினிமம் ₹5 அதுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேடிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ₹5 இருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன். ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு கண்டஸ்ட்டில் சேர்ந்து ₹4 ஜெயிச்சேன். அது உங்களுக்கு டோர்னமெண்ட்டில் நான் காமிச்சேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதோட வித்ட்ராவல் ஐடி பார்த்தீங்கன்னா யூபிஐயில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை 12 PM நான் வந்து இதை வித்ட்ரா பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வித்ட்ரா கொடுத்த உடனே எனக்கு உடனே வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறிச்சு. ஸோ யூபிஐ ஐடி மூலமாக எனக்கு உடனே அக்கௌண்ட் ஏறிச்சு. ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா சைடில் தெரியும். ஸோ அதுவும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் இவங்க கால் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட்டில் ஏதாவது இப்போ ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லீகல் ஆப் தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் வந்து மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு டோக்கன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆப்ஷன் கூட தந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் எர்ன். ஸோ வாலெட்டில் ஏர்ன் மோர் கொடுத்தனா போதும். ஸோ நீங்கள் உங்களோட ரெஃபரல் யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தனியாக உங்களுக்கும் ரிவார்டு வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.